நமோ ரமணா. நாம் தினமும் சொல்லும் ஸ்லோகங்களின் வரிசையில் இன்று நாம் அவ்யாரோக மந்திரம் என்ற ஒரு ஸ்லோகத்தை பார்க்க இருக்கின்றோம். இந்த உலகில் நாம் வாழ்வதற்கும் நம்முடைய ஆன்மீக பயிற்சியில் விசாரம் செய்து இறைவனை அடைவதற்குரிய ஒரு பயிற்சி கூடம்தான் இந்த உலகம். ஆனால் நாம் இந்த உலகை முதலும் முடிவுமாக கொண்டு வாழ தலைப்படுகின்றோம். நம்முடைய நிலையை உயர்வதற்குண்டான ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம். ஆரோகம் என்றால் உயர்தல், அவ்யாரோகம் என்றால் மிக உயர்ந்த நிலையை அடைவதற்குரிய இந்த ஸ்லோகத்தை நாம் பார்ப்போம். ஓம் அசதோ மா சத்கமய தமசோ மா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நாம் ஒவ்வொரு முறையும் பூஜை செய்து முடித்துவிட்டு கடைசியாக ஸ்லோகம் இது. அசத் என்றால் உண்மையற்ற நிலை. அசத்தோ மா என்றால் என்னை, உண்மையற்ற நிலையிலிருந்து என்னை சத்கமயா, சத் என்றால் உண்மையின் நிலை, உண்மை நிலைக்கு கமயா என்றால் அழைத்துச் செல்வாயாக. தமசோமா ஜோதிர் கமயா, தமசக என்றால் இருள், இருளிலிருந்து என்னை, ஜோதிர் கமயா என்றால் ஒளிக்கு என்னை அழைத்துச் செல்வாயாக. மிருத்யோர்மா அமிர்தம் கமயா, மிருத்யு என்றால் மரணம், மரணத்திலிருந்து என்னை அமிர்தம் கமயா என்றால் மரணமில்லா பெருவாழ்விற்கு, கமயா என்றால் அழைத்துச் செல்வாயாக. இந்த ஸ்லோகத்தை நாம் தினமும் பாராயணம் செய்து நம் வாழ்வில் உயர்நிலையை அடைவோம். ஓம் அசதோ மா சத்கமய தமசோ மா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய. சாந்தி சாந்தி சாந்தி. இந்த 3 முறை சாந்தி என்று சொல்வது நாம் ஒவ்வொரு நாளும் பூஜையை முடித்துவிட்டு கடைசியாக சொல்லும் இந்த வார்த்தைகள் சாந்தி என்று கூறுகின்றோம். நன்றி.